உங்களுக்கு 7ல சனி. இப்போ ஹீட்டுன்னு சொன்னேன் இல்லையா? உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சனி இருக்கிற இடத்துல ஹீட்டுனா, அன்னைக்கு நம்ம யாரை கல்யாணம் பண்றோமோ அவங்களுக்கு அந்த மாதவிடாய் காலங்கள்ல 3 நாள்ல நிக்கிறது, வயிறு வலி வர்றது, தலைவலி வர்றது, சில பேருக்கு அந்த நீர் சத்து குறைவா இருக்குனால பேக் பெயின் வர்றது, இப்படி கொடுக்கும். கூட பிறந்த சனி இருக்குதுன்னா மூத்த சகோதரங்க, அது கடக வீடு. மூத்த சகோதரன் யாரும் இல்லாம இவங்க தான் மூத்தவங்களா இருப்பாங்க. 8ல சுக்கிரன். நிறைய பேர் சுக்கிரன் 8ல இருந்தா அஷ்டமத்துல சுக்கிரன் அப்படிம்பாங்க. உங்களுக்கு மொத்த ஜாதகத்துக்கும் பாத்தீங்கன்னா 11ல ராகு, சந்திரன், மாந்தி. ரகசியமா எதையும் செய்வீங்க, அது ஜெயிக்கும். ரகசியமா செய்யற அந்த செவ்வாய் தான் 6ல இருக்கு. அந்த ரகசியம் தான் ஜெயிக்கும். அது யார் வழின்னா, நீங்க அப்பா அம்மாவுக்குன்னு சொல்லி கேட்டீங்க. அம்மா வழி தெய்வம் என்னைக்கு போய் வணங்குறீங்களோ அது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும். உங்க அம்மா குடும்பத்துல யாராவது சூசைட் ஆக்ஷன், அம்மா குடும்பத்துல யாராவது சூசைட் ஆக்சிடென்ட், விஷம் அது மாதிரி இல்லை, இறந்துட்டுக்கிறாங்க அம்மா. சின்ன வயசுல யாராவது குழந்தைங்க இறந்துருக்கு? அதெல்லாம் தெரியல. சரி, ரைட்டு, அது தேவையில்லை. உங்களுக்கு லக்னாதிபதி அப்படின்னாலும் மனைவிங்கிற ஸ்தானம்னாலும் ஒன்னாதான் இருக்கு. உங்களுக்கு மனைவி யோகம், மனைவி யோகம். ஸ்கின் டிசீஸ் ஏதாவது வந்ததுன்னா அதுக்கு தகுந்த உணவுகள் எடுத்துக்கங்க. நீங்க திருச்செந்தூர் கடல்ல குளிக்கணும். சனீஸ்வரன் கோயிலுக்கு போகக்கூடாது. மலை மேல உள்ள கோயிலுக்கு போறது கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. அப்படியே போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பழனி போயிட்டோம். சரி, எங்க பழனி. உங்களுக்கு முருகர் தான் அதிகம். நிறைய பேர் சனி இருக்கிறதுனால எல்லை காவல் முருகர் உங்களுக்கு ஸ்ட்ராங்கு. ஆனா 6ல மறைஞ்சிருக்கு செவ்வாய் அப்படிமா, உங்களுக்கு முருகர் பலம்.